ராகி அடை பாருங்க, நான் மெலிசாக அப்படியே தட்டியிருக்கேன். தட்டியாச்சு. கொஞ்சம் லைட்டாக வெந்த பின்னாடி அப்படியே திருப்பி போட்டுடணும். மூடி விடணும். மூடி விட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வேகணும். அது வரையும் நான் கொஞ்சம் பேசுகிறேன். இதில் வந்து இந்த மாவில் வந்து ராகி அண்டு கோதுமை போட்டிருக்கேன், கோதுமை மாவு. இதில் முருங்கைக்கீரை, வெங்காயம், கேரட்டு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாயும் போடலாம், பச்சை மிளகாயும் போடலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், எங்களுக்கு அது பிடிக்கும், அதனால் அதை செஞ்சு காலையில் டிஃபன் இது தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், லைட்டாக வெந்தாச்சுங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், சூப்பராக முருங்கைக்கீரைலாம் அப்படியே தெரியுதுங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஆயில் போடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மிலே வச்சு வேகணும். சிம்மில் வச்சு வெந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சுன்னு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.